Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. வெளிய பிக்சர் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா குட்டியா டாக்டர் செட் தான் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பெரிய டாக்டர் செட் எப்படி பண்றதுன்னு போட்டுருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெத்தஸ்கோப் பண்ண போறோம். ஸ்டெத்தஸ்கோப் பண்றதுக்கு இந்த மாதிரி வயர் எடுத்துர்க்கேன். குட்டியா பண்ண போறோம் இல்லையா? அதனால குட்டியா இந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு யூ ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். கீழ வந்து லென்த்தான ஒரு வயரை வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் வளைச்சு விட்டுட்டு. அதுக்கு அப்புறம் ஒரு ஷீட் எடுத்துர்க்கேன். அந்த ஷீட்டை வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒயிட் ஷீட். அதுல வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கீழே வச்சு ஒட்டிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் க்ளே எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக ரெடி பண்ணி க்ளே எடுத்து வச்சுருக்கேன். அந்த க்ளே வந்து இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் க்ளே கொஞ்சம் பெருசாக ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் மேலே அந்த காது இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து வச்சு பார்க்குறதுக்காக 2 க்ளே வந்து ஒட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெத்தஸ்கோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் வந்து கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டெத்தஸ்கோப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட குட்டியான பார்பிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெத்தஸ்கோப் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சின்னது தான். நான் ஜூமாக காமிச்சனால உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருக்கலாம். என்னோடய கையோட சைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஓகே, அடுத்து வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன் அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சின்ன சிசர் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த சிசர் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு மட்டும் சிசர் மாதிரி இருக்கும், பட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிசர் தான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப குட்டியாக தானே பண்ணுறோம், பரவாயில்ல இப்படியே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு மேலே நம்ம அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறனால பார்க்குறதுக்கு சிசர் மாதிரியே இருக்கும். அதை பிடிக்கிற இடத்துல மட்டும் வேணால் இந்த மாதிரி பிளாக் ஸ்கெட்ச் வச்சு லைட்டாக அடிச்சு விட்ருங்க. ஓகே, இப்போ நம்மளோட சிசர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஊசி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் இந்த மாதிரி நீளமாக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு குண்டூசி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ரீஃபல் மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ரீஃபல் உள்ள குண்டூசி இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த குண்டூசியை வந்து அந்த க்ளூகன் ஸ்டிக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற பால் மாதிரி இருக்குல்ல, அதை கட் பண்ணிடுங்க, அது வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த ரீஃபில் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அந்த ஸ்டிக்கோட ஒட்டிக்கோங்க சேர்த்துட்டு. நெக்ஸ்ட்டு பெரிய ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த ஹார்ட் க்ளூ ஸ்டிக்குக்கு பின்னாடி ஒட்டுங்க. திரும்பவும் ஒரு குட்டி ஹார்ட் க்ளூ பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒட்டுங்க. ஓகேவா? அப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த க்ளூகன் ஸ்டிக்குக்கு மேலே சின்ன சின்ன லைன்ஸ் போடுங்க, பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி. இப்போ போட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு நேச்சரான ஒரு ஊசி மாதிரியே கிடைக்கும். ஓகே, இந்த ஊசி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வச்சு விளையாடுறதுக்கும் அதேமாதிரி இப்படி அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு கூட பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி ரொம்ப ஷார்ப்னஸும் இருக்காது ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த பால் மாதிரி இருந்து கட் பண்ணிட்டோம், ஷார்ப்னஸ் வந்து உள்ளே இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊசியோட வந்து மருந்து எடுப்பாங்கள்ல, அதுக்கு வந்து ஒரு ஃபெவிகால் பாட்டிலோட மூடி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் க்ளூகன் ஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறப்போ வந்து அந்த க்ளூகன் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு மருந்து இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெத்தடுக்கு செஞ்சுருக்கேன். சரி, ஊசி இருக்கும்போது அதுக்கு இன்செர்ட் பண்ணுற மருந்து வேணும்ல, அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 ஊசி செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா? பெருசு ஒன்று சின்னது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து 2 சைட்லேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அது ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் எதுக்காகனா பேண்டேஜ் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பாக்ஸ் செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் பேண்டேஜ் செஞ்சிடலாம். பேண்டேஜ் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்க போகுது, அதனால தான் பாக்ஸும் ரொம்ப குட்டியாக பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட ஒயிட் கலர் கார்ட்போர்ட் பீஸு இருந்தது, கொஞ்சம் இந்த பொம்மைலாம் வாங்கின அட்டை பாக்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட ஒயிட் கலரில் கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒயிட் கலர் ஷீட் ஒட்டிட்டு நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேண்டேஜ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேண்டேஜ் தான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு பீஸ் மட்டும் வாங்கிட்டு அதை வந்து அப்படியே குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு சைட்லலாம் அப்படியே கர்வாக கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்படி கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு குட்டி குட்டி பேண்டேஜ் மாதிரி ரெடி ஆகும். இப்போ 4 பேண்டேஜ் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னா நீங்கள் 2 பேண்டேஜ் வாங்கி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் 4 பேண்டேஜ் கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பெரிய கார்ட்போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஒட்டிக்கிறேன். இது எதுக்காகனா டேப்லெட் செய்ய போகிறோம், அதுக்கு தான். சின்னதாக தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் பீஸே போதும். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து டேப்லெட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ரெக்டாங்கிள் ஷேப்பும் ஒரு 3 ஸ்கொயர் ஷேப்பும் கட் பண்ணியிருக்கேன். அதோட சைடில் வந்து இப்படி கர்வாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்காக இந்த மாதிரி கலர் ஷீட்ஸ் எடுக்கிறேன். ஒரு 3 கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து 4ஆக மடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து டேப்லெட் மாதிரி கட் பண்ணிடுங்க. நீங்கள் 4ஆக மடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறனால உள்ளுக்குள்ளே நிறைய கலர் ஷீட் வரும். ஒரு தடவை கட் பண்ணும்போது நிறைய ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு தடவை கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை கட் பண்ணும்போது நிறைய டேப்லெட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும்.
ஓகே 2 தடவை கட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டேப்லெட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஓகே, அந்த கார்ட்போர்டில் அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஒட்டணும்ல, அதில் வச்சு ஒட்டிக்கோங்க ஃபெவிகால் போட்டுட்டு. அந்த சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 6 டேப்லெட்ஸ் ஒட்டலாம். இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3ன்னு சொல்லிட்டு 6 டேப்லெட்ஸ் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பெருசாக கட் பண்ணோம்ல, அதில் வந்து ஒரு 8 டேப்லெட்ஸ் ஒட்டலாம். அதனால் நான் வந்து 8 பீஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டுறேன். அதாவது இந்த சைடில் 4 அந்த சைடில் 4 அப்படி ஒட்டுறேன். இப்போ இதே மாதிரி அந்த இன்னொரு ஸ்கொயர் ஷேப்லேயும் ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் ஒட்டுறேன். எல்லாத்துக்கும் கலர் ஷீட்டே ஒட்டினா அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல, அதனால் தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்துகிட்டு குட்டி குட்டி ஒயிட் கலர் பால்ஸில் அதை வந்து இப்படி 2 கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒன்றா வச்சு ஒட்டும் போது பெருசாக குண்டு குண்டாக தெரியுது. அதனால் 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரான மாத்திரையோட ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் ஒட்டியாச்சு. இப்போது மாத்திரைலாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில சின்ன சின்ன டப்பாவில் வந்து ஒரு சில மெடிசன்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சில க்ரீம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு சாக் பீஸில் வந்து இந்த மாதிரி 2 சாக் பீஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ப்ளஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் தான் எடுக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதை வந்து 2 மடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் இன்சர்ட் பண்ணுங்கள். 2 பீஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க மேலே. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இது 2த்தையும் கட் பண்ணிடுங்க. ஓகேவா, சாரி, ஒரு பீஸை 2 கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பீஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து சானிடைசர் பாட்டில் மாதிரி சைடில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டிட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி சும்மா ஒரு லைன் மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டிலில் வந்துட்டு ப்ளஸ் மட்டும் போடுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாட்டில்ஸ் மாதிரி ரெடி ஆகும் அது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதில் ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் ஏதாச்சும் க்ரீம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த தெர்மாமீட்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து கட் பண்ணுறேன். அந்த ஷேப்புக்கு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு டபுள் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் போடுறேன். அப்புறம் ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சைடில் லைன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் மேலே வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவ்வளோதான். இப்போ குட்டியாக ஒரு தெர்மாமீட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் ஷீட்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிங்க் கலர் ஷீட்குள்ளே அந்த ஸ்பாஞ்சை சுற்றிட்டு அதுக்கு மேலே அந்த ஷீட்டை சுற்றி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. டேப் போட்டும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபெவிகால் போட்டும் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மேலே வந்து ஸ்பாஞ்சுன்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து வந்து இந்த டாக்டர்ஸ்லாம் எழுதுறதுக்கு வந்து எக்ஸாம் பேடில் நோட் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஷீட் எடுத்திருக்கேன். ஒயிட் ஷீட்டில் 4 ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்று மேலே ஒன்றா ஃபெவிஸ்டிக் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சின்ன கார்ட்போர்ட் ஒட்டினா நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சு, அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் போட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷீட்டுக்கு மேலே மட்டும் இப்போ நான் பண்ணுற மாதிரி லைன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வச்சு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட் அண்ட் ஷீட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் பாட்டில்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் பெரிய ஸ்டிக்கும் சின்ன ஸ்டிக்கும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட சென்டரில் வந்து ரெட் ஷீட்டை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளில் கட் பண்ணி ஒட்டுறேன். ஓகே, ஒட்டிட்டதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி ரெடி ஆகும். இந்த மாதிரி சின்ன ஹார்ட் க்ளூ ஸ்டிக்லேயும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இன்னொன்று பெரிய ஸ்டிக்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு பாக்ஸ் மாதிரி வந்து நான் மடிச்சிருக்கேன். இந்த பாக்ஸ் மாதிரி வந்து நான் நிறைய இதில் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஆஃபீஸ் செட் போடும்போது கூட இந்த மாதிரி தான் மடிச்சிருப்போம். அதே தான் மடிச்சுட்டு சைடில் வந்து கொஞ்சம் கவர் ஆகிறதுக்காக கார்ட்போர்டு ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன் அந்த மூடியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை மடித்து இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ளஸ் சிம்பிளில் ரெட் கலர் ஷீட்டை கட் பண்ணி ஒட்டிடுங்க. இதே மாதிரி பின்னாடி சைடும் வந்து அந்த ஷீட் ஒட்டிக்கோங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து 2 சைடும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாடல் தான். அதில் வந்து குளுக்கோஸ் பாட்டில்ஸ், ஊசி, இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போது நம்மளோட டாக்டர் செட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இந்த திங்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி டாக்டர் செட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், நம்ம வச்சு விளையாடுற மாதிரி. இது வந்து பார்பி வச்சு விளையாடுற மாதிரி. அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பேன். அதை பார்த்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த திங்ஸில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.